அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாட்டுத்தாவணியில் தந்தை மற்றும் மகனை தெருநாய் கடித்து குதறியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மாநகராட்சி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகே லேக் ஏரியா 15வது தெருவை சேர்ந்தவர் முத்துசாமி. இவரது மகனான 8 வயது சிறுவன் செந்தில் காலை பள்ளிக்கு செல்வதாக தயாராக குளியலறைக்கு சென்றிருக்கிறார். அப்போது திறந்திருந்த காம்பவுண்ட் கதவு வழியாக புகுந்த தெருநாய் ஒன்று குளியலறை அருகில் நின்றிருந்த சிறுவன் செந்திலை கை கால் தொடையில் கடித்து குதறியது. சிறுவனின் அலற சத்தம் கேட்டு தந்தை முத்துசாமி உட்பட குடும்பத்தினர் வெளியே ஓடி வந்து பார்த்தார்கள். அப்போது அந்த நாய் அவர்களையும் விரட்டி கடித்தது. இதில் முத்துசாமிக்கு கால் தொடையில் நாய் கடித்து ரத்தம் சொட்ட சொட்டியது. பின்னர் நாய் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த போது இதனால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி ஆகிறார்கள். பின்னர் தகவலின் பேரில் மதுரை மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் நாயை பிடிக்கும் ஒரு மணி நேரம் போராடி நாயை பிடித்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த சிறுவனுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் 3 இடங்களில் தையல் போட்டு தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார்கள். தந்தை முத்துசாமிக்கு தடுப்பூசி செலுத்தினார்கள். இவர்களை நாய் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.